குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு எழுப்பிய 14 முக்கிய கேள்விகள் மீது அனைத்து மாநிலங்களும் பதிலளிக்க உச்சநீதிமன்ற அரசியல் சாசன அமர்வு உத்தரவிட்டுள்ளது. தமிழக சட்டசபையில் நிறைவேற்றப்பட்ட பல்கலைக்கழகங்கள் தொடர்பான மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்காமல் ஆளுநர் RN ரவி நீண்ட காலம் கிடப்பில் போட்டதாக கூறி உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு வழக்கு தொடர்ந்தது. அந்த வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் கடந்த ஏப்ரல் மாதம் 8ஆம் தேதி பரபரப்பு தீர்ப்பளித்தது. அதன்படி சட்டசபையில் நிறைவேற்றி அனுப்பப்படும் மசோதாக்கள் மீது ஆளுநர் 1 மாதத்திற்குள்ளும், ஆளுநர் அனுப்பி வைக்கும் மசோதாக்கள் மீது குடியரசுத் தலைவர் 3 மாதங்களுக்குள்ளும் முடிவு எடுக்க வேண்டும் என்று காலக்கெடு நிர்ணயித்தது. மேலும் மசோதாக்கள் மீது முடிவு எடுப்பதில் அரசியல் சாசனத்தின் 200வது பிரிவின் கீழ் ஆளுநருக்கு தனி உரிமை கிடையாது என்றும், அமைச்சரவை ஆலோசனையின் பேரில் கவர்னர் செயல்பட வேண்டும் என்றும் கூறியது. ஆளுநர் அனுப்பி வைத்த மசோதா மீது குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளிக்காமல் கிடப்பில் போட்டால் மாநில அரசுகள் நேரடியாக உச்சநீதிமன்றத்தை நாடலாம் என்றும் நீதிபதிகள் தெரிவித்தனர். இந்த தீர்ப்பு தொடர்பாக 14 கேள்விகளை எழுப்பிய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உச்சநீதிமன்றத்திடம் தெளிவுரை கோரினார். சட்டப்பிரிவு 201 கீழ் தனக்குள்ள அதிகாரத்தை குடியரசுத் தலைவர் பயன்படுத்தும் போது நீதிமன்ற உத்தரவுகள் மூலம் அவருக்கு காலக்கெடு நிர்ணயிக்க முடியுமா என்ற கேள்வியும் எழுந்தது. குடியரசுத் தலைவர் எழுப்பிய கேள்விகளை மனுவாக ஏற்று உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி PR கவாய், நீதிபதிகள் PS நரசிம்மா, சூரியகாந்த், விக்ரம்நாத், அதுல் S சந்தூர்கர் ஆகிய 5 நீதிபதிகளை கொண்ட அரசியல் சாசன அமர்வு விசாரணைக்கு எடுத்தது. இந்த வழக்கின் விசாரணை இன்று காலை உச்சநீதிமன்றத்தில் தொடங்கியது. குடியரசுத் தலைவர் கேள்விகளுக்கு மத்திய அரசு, அனைத்து மாநில அரசுகள் மற்றும் யூனியன் பிரதேசங்களும் பதிலளிக்க தலைமை நீதிபதி PR கவாய் உத்தரவிட்டார். மேலும் வழக்கின் அடுத்த கட்ட விசாரணை ஜூலை 29ஆம் தேதி நடைபெறும் என்று அரசியல் சாசன அமர்வு உத்தரவிட்டுள்ளது.